நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லின்னு ஒரு மெயிலை பார்ப்போம். பார்த்ததும் என்ன பண்ணுவோம்? ஃபோனை சைடில் வச்சுக்கிட்டு ஒரு டிப்ரெஷன் மூடுக்கு போயிடுவோம். நமக்கு மட்டும்தான் இப்படிலாம் ஆகுது. இதெல்லாம் வந்து ஏன் தான் இப்படி ஆகுது? அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். பட் அங்கேயே அந்த மெயிலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கறது தான் பெரிய மிஸ்டேக். ஸோ முன்னாடி நம்ம கொடுத்த இன்டர்வியூவோட நோவை அடுத்த ஒரு ஜாப்க்கு எஸ்ஐ எப்படி மாற்றுறதுங்க பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை நம்ம போஸ்ட் கேம் அனலைசிஸ்ன்னு சொல்லலாமா? இன்டர்வியூ ரிசல்ட் வந்ததும் ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு மெயில் ஜென்ரேட் பண்ணி அந்த உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும்ல. ஸோ அதுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை போடுங்க. ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஜெனரிக்காகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு ஃபார்மேட்டில் ரிப்ளை பண்ணுங்க. ஃபார்மேட் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இது ஏன் ஒர்க் ஆகும்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து லோ ஃப்ரிக்ஷன், ஆல்சோ உங்களோட க்ரோத்துக்கு அது ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த இதில் நம்ம என்ன கேட்க போகிறோம்? நான் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். ஸோ நான் எந்த ஏரியாவில் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்க போகிறோம். ஸோ அதை வந்து அவங்கள தொல்லை பண்ணாமல் கேட்கறதுனால நமக்கு ஒரு பெட்டரான ஒரு ரிப்ளை வரும். ஸோ ஒரு 10 பேரில் ஒரு 4 பேர் ரிப்ளை பண்ணாலுமே அந்த ஒரு ரிப்ளை வந்து ஒரு கோல்டன் டேட்டா. ஸோ அதை நீங்கள் அடுத்த இன்டர்வியூக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ முடிச்சுட்டு உடனே இன்டர்வியூ முடிச்சு வந்த உடனே ஒரு பேப்பர் எடுத்து, இல்லை நீங்கள் எங்கே நோட் பண்ணி வைக்கணுமோ அங்கே நோட் பண்ணி ஒரு 3 காலம் போட்டுக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலமில் டெக்னிக்கல் கேப், அதாவது டெக்னிக்கலி எந்த கொஷினுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நோட் பண்ணி வைங்க. 2வது கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணீங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ல இருந்து சில கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி டெலிவர் பண்ணீங்கிறத நோட் பண்ணுவீங்க. லாஸ்ட்டாக வைப் செக். நீங்கள் உங்களோட இன்டர்வியூவர் கிட்ட உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சு, ஆல்சோ அது வந்து நீங்கள் கொஷின் கேட்டிங்களா அவங்ககிட்ட, ஒரு இன்ட்ராக்டிவ் இன்டர்வியூவாக இருந்துச்சா அப்படிங்கிறத நோட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் உங்களோட பக்குன்னு நினச்சிக்கங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ கொடுத்து ஃபெயில் ஆகுறீங்கன்னா அது பேர் ஃபெயில் ஆகிறது இல்லை. உங்களோட ஃபர்ஸ்ட் வெர்ஷனை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க. ஸோ அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எகைன் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் அடுத்த இன்டர்வியூ. அதுக்கு இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு அடுத்த இன்டர்வியூ அப்போ கண்டிப்பாக யூஸ் ஆகும். அடுத்த இன்டர்வியூ அப்போ மட்டும் எடுத்து பார்க்க முடியாது, முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ரிஜெக்டட் பை வந்த உடனே அந்த இன்டர்வியூரை ஃபைன் பண்ணி அவங்களுக்கு தொல்லை பண்ணி மெயில் அனுப்பாதீங்க, தொல்லை பண்ணி மெசேஜ் அனுப்பாதீங்க. ஸோ அதுக்கான ஃபார்மேட் நான் கேப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி ஒரு நோட் போட்டு வைங்க. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட இன்டர்வியூருக்கு மேபி ஒரு 1 மந்த்துக்கான டைம் இருக்கலாம், அதாவது கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ எந்த ஒரு கேண்டிடேட்டுமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அவங்க ரேடாருக்குள்ளேயே இருப்பீங்க, அதாவது அவங்க தொல்லை பண்ணாமல். அப்போது அந்த ரீகன்சிடரேஷனுக்கும் ரீஇன்டர்வியூக்கெல்லாம் நமக்கு சான்சஸ் கிடைக்கும். இல்லை வேற ஏதாவது ஒரு ரூலுக்கு நீங்கள் ஃபிக்ஸாக உங்களோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆகலாம், அதை உங்களை ரெஃபர் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, அந்த 18லேருந்து 28 ஏஜெல்லாம் வந்து ஒரு ஃபெயிலியரே கிடையாது. அதுதான் நம்ம டெஸ்ட் பண்ணி லேர்ன் பண்ணி திரும்ப திரும்ப நம்ம ஃபெயில் ஆனாலும் கற்றுக்கிற ஒரு ஏஜ். ஸோ ஒரே ஒரு இன்டர்வியூவில் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக, ஒரே ஒரு இன்டர்வியூவில் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மொத்த கரியரும் நமக்கு போயிடுச்சுங்கிறதெல்லாம் இல்லை. நிறையா கம்பெனிஸ் இதே மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு லேர்னிங் ஃபேஸ். இதுலேருந்து நம்ம எப்படி லேர்ன் பண்ணி அடுத்தடுத்த இன்டர்வியூஸை நம்ம கிராக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ரெஷ்யூமை கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள், உங்களோட ஸ்கில்லை கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த இன்டர்வியூவில் மாஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட இன்டர்வியூவில், லாஸ்ட் இன்டர்வியூவில் உங்களுக்கு திணற வச்ச, உங்களை வந்து ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு கொஷின், உங்களால் ஆன்சர் பண்ண முடியாத ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுனாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர்.